இது பாசத்தால் இணைந்த பந்தம். கமாட்டு கமாட்டு வள்ளியம்மா வாங்க. என்னது குட்டை லட்சுமி சண்டை பட்டாளம்ல வள்ளி பிள்ளை குட்டை. ஆமா வள்ளியம்மா, பாடி போய் என்னன்னு கேட்டு வந்துடுவோம். அவளை சும்மா விடக்கூடாது. வள்ளியம்மா வீட்டில் வேலைலாம் கிடக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு போமா. ஆமா பெரிய வேலை, வாடி என்னன்னு போய் கேட்டு வந்துடுவோம். சூட்டோட சூடா போவாம வள்ளியம்மா. சரி, ஏதாவது டீ காப்பி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேணாம்மா. சரி மோர் கொண்டு வரட்டுமா? எதுவும் வேணாம். சரி உட்காருங்க. உட்காரு நீ உட்காரு. ஏண்டி உன எத்தனை தடவை தொடர்ந்து துணி மணியெல்லாம் எடுத்து வைணும். இது இப்போதே துணி வந்து மழை வர மாதிரி இருக்குதுன்ட்டு கொண்டு வந்து போட்டிருக்கேன். நல்லா பாங்கட்டு இத்தனை பேர் இருக்கீங்க, பொம்பளை பிள்ளைய துணியை மடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது சரி சொன்னாங்களா? சொன்னாங்க பத்திரிக்கை அடிக்க போறேன்னு. சரி பொதுவாக தான் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறோம். சரி சரி சரி, பத்திரிக்கை செலவையும் மாப்பிள்ளை வீட்லேயே ஏற்றுக்கிறேன்றாங்க. எனக்கு சங்கட்டமாக இருக்குது. அதெல்லாம் தப்பு, நீ பாதி காசை கொடுத்துடுடு. பத்திரிக்கையில் நம்ம வீட்டுக்கு பக்கம் தானே கொடுக்கணும். அப்படியே வள்ளியம்மா? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் நம்ம அவங்கள செய்ய விட்டுட்டோம்னா அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல கௌரவா. அதுவும் சரிதான், ஆனால் அவங்க தகுதிக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. நம்ம எப்படி கம்மியாக காசு கொடுக்க முடியும்? இல்லை அதிகமாகவும் காசு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நீ உன்னால் எவ்வளோ முடியுமோ அது கொடுத்துடுது. வீடுகளுக்கு கொடுக்குற பட்டிருக்க, சும்மா எல்லாத்தையும் வாங்கணும் நல்லா இருக்குமா? ஆமாம் வள்ளியம்மா, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் உன்னால் முடிஞ்சதை கொடுத்துரு. அவங்க வேணான்னு சொன்னாலும் நீ கொடுத்துடணும். சரி வள்ளியம்மா. அப்புறம் வேற என்ன விஷயம்? கல்யாண விஷயம். இந்த நம்மளுக்கு எல்லாம் துணிமணி எடுக்கணும், ஒரு நாள் போவோம். சரி இப்போ தானே நம்ம போய் சேலையெல்லாம் வாங்கணும். நம்மளுக்கு வாங்கணும், இந்த குட்டிகளுக்கு வாங்கல. ஒரு சண்டை வீட்டில். ஆமாட்டி. சரி ஒரு வண்டி பிடிச்சி போயிட்டு வந்துடுவோம்மா. போயிட்டு வந்துடுவோம். ஈஸ்வரி மாடி என்ன பண்ணா தெரியுமா? நான் பண்ணா ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஒரு பையனோட மண்டையை உடச்சிட்டு வந்துட்டா. என்னடி அவன் ரவுடி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம் வள்ளியம்மா, எது சொன்னாலும் இப்போ ஏற்று வேறு பேசுகிற வள்ளியம்மா. சப்போட்டு அப்பாவும் அண்ணனும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு பஞ்சாயத்துன்னு வந்துடும். அம்மா சொல்லிவிட்டா. அது என்ன மண்டையை உடைக்கிற பழக்கம்? அண்ணனை கூப்பிட்டு சொன்னா அவன் என்ன சொல்லியான் தெரியுமா? ஏம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இருந்துறியான். அப்படியா? சரி அவன் பார்த்துக்குவான் விடு. வேற என்ன சங்கடி? நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் பையன் போன போட்டானே? அவன் எங்கம்மா போன போட்டான், வெளிநாட்டில் இருக்கான். என்னமோ போருக்கு இருன்றாவோ. ஆமாம் வள்ளியம்மா, என்ன போர் ஆரம்பிக்குதா இல்லையானே தெரியலையே. ஆமாம் இடி, என்னடி பண்ணுறது? சுத்தமாகவே இருக்கும். அவன் எங்களுக்கு பண்ணிட்டு அனுப்பி நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ கவலைப்படாதீங்க வள்ளியம்மா, எல்லாம் சரியாக போயிடும். நானும் தள்ளாத வயசில் அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு பொங்கி தின்னுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது நாட்டுனா நான் எங்கடி போவேன்? இல்லையம்மா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. என்ன உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க. அம்மா என்ன பெறாத மகளே சொன்னதே எனக்கு சந்தோஷம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஜாலி ஜிம்கானா என்னடி இவ்வளவு மழையில் ஆட்டம் போடுற அளவு போல என்னன்னு பாரு. பாத்தீங்களா வள்ளியம்மா, இதுகளுக்கு இதே தான் வேலை. இதையே இந்தாங்கடி. ஏம்மா வா. பயவுள்ள மழையில நனைஞ்சிட்டு என்னைய வேற கூப்பிடுது. வாங்க வள்ளியம்மா, என்னன்னு போய் பார்ப்போம். ஏடி என்னடி பண்றீங்க மழையில? வள்ளியம்மா வாங்க ஒரு ஆட்டம் போடுவோம். எம்மா பிள்ளைகளாடி, நீங்க ஆம்பளை பசங்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. மழையில விளையாடாதீங்கடி. சளி கிளி பிடிச்சி லீவை போடுறதுக்கு ஐடியா போட்டுட்டு இருக்கீங்க. இப்போதான் 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னும் ஒரு வாரம் மட்டம் அடிச்சுட்டு ஜாலியாக தெரியலன்னு நினைக்காத. வாங்கட்டி, எனக்கு முடியாமல் போயிடப்போது உங்களால் பாரு, நாங்களும் நினைந்துக்கிட்டு இருக்கோம். என்னடி இவளுக்கு ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாளுவோ? அப்பா என்னடி ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாளுவோ? 6 சொல்கிறதும் கேட்கறதில்ல. வரும்போது ஜாலியா இருக்கும். போட்டி வாங்க வள்ளியம்மா, வாங்க விடுடி, என்ன விட்டுடி. ஏன் கழுதையில விட்டு தொலைங்க. சொன்ன கேட்கறாளா பாரு, விடுடி. வீட்டுக்கு ஒரு விடுடி, வயசானவங்க சொன்னபடி கேட்கறாளா பாரு, ரவுடி கழுதை. ஏய் மலையே ஏங்க எப்போதான் எங்கே வருவீங்க? இதுக்கு தான் வெளிநாட்டு மாப்பிள்ளையில கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏங்க என்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ என்னை உங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டு நான் பாடுபடுறேன். எப்படிமா வருது? டிக்கெட்டு விலையெல்லாம் இங்கே எவ்வளோ குடிக்கிறது தெரியுமா? 1.5 லட்சம் கட்டி வர முடியுமா? இப்போது அப்படியே கட்டினாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கம்மா. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டுருங்க. ஏங்க நேற்று பக்கத்து வீட்டு குட்டலட்சுமி இருக்குல்ல, குட்டலட்சுமி பயங்கரமாக சண்டைக்கு வந்துருச்சுங்க. அப்படியா?
நீ அம்மா அந்த மாட்ட போய் பேசுன? ஏங்க நான் போய் பேசுகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை. அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டு வச்சு அந்த சண்டை போடுதுங்க. புதுசாக வந்த இடம் எதுக்கு பிரச்சனை? அவங்க சண்டைக்கு வந்தா நீ பேசாமல் போயிட்டே இரு. அதான் பேசாமல் போயிட்டேன். இதுவே நம்ம ஊராக இருந்துச்சு அவ்வளோதான், கிழிச்சிருவேன். அதான் தெரியுமே. சரி சரி, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அது என்ன அது, மரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு க்ரீம் இருக்கான். அது க்ரீம் தரணும் அப்படியே மணமணான்னு மணக்குமாம்ல. அது எனக்கு என்ன தெரியும்? நான் பார்த்தேன், எனக்கு வேணும். சரி சரி, அந்த வீடியோவை அனுப்பு, போய் பார்க்குறேன். அந்த ஊர் அரபியெல்லாம் அப்படி தான் போட்டு வாழ்கலாம்ல, நல்லா மணமணான்னு மணக்குமா 8 ஊருக்கு வர்றப்ப. அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. சரிம்மா. நான் ஏதாவது கேட்டால் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. இல்லைடா கண்ணு, வாங்கிட்டு வரேன். சரி சரி சரி. எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா பார்த்துக்கிறியா? உங்கள் அம்மாவுக்கு என்ன குறைச்ச? நல்லா பார்த்துக்கிறேன். அப்படியா? இன்னும் அப்படியா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நீங்கள் தான் போன போட்டு உங்கள் அம்மாட்ட பேசுகிறீங்களா? அப்புறம் என்ன? அம்மா பேசுகிறாங்க, நானே பிஸியாக இருக்கேன். நான் கேட்டால் மட்டும் இப்படி பொய்யா சொல்லுங்க. எப்போ பாரு பேசிக்கிட்டு தான் இருக்கு அந்த கிழவி, நான் தான் பார்க்குறேன்ல. பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுமா. ஐயா வந்துட்டாரு. எங்க என்னம்மா? ஏங்க வர்றப்ப டெந்தராம் கடையில் நல்ல நல்ல பொம்மைகளாக இருக்குது பார்த்தேன் நான், அது வாங்கி தாங்குங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு வைக்கிற ஃப்ளவர் வாஷு, அது அப்படியே சூப்பராக நிஜமாவே ரோஸ் மாதிரி இருக்குங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே போகுது. ஆமாம், நான் ஏதாவது சொன்னால் மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, எதுவும் சொல்ல, வேறு என்ன சொல்லு. ஒரு 10,000 அனுப்பிடுங்க, செலவுக்கு இல்லை. சரிம்மா. எங்கள் மிஸ்ஸியுங்க. நீ டூடா செல்லும். என்ன? கிளம்பி வாங்க. ஐயோ, திரும்பவுமா? எல்லாம் அப்படி எப்படி கிடக்குது, என்ன பண்ற இவ? எல்லா வேலையும் என்னால பார்க்க முடியுமா என்ன? எனக்கு வயசாதா இல்லையா? எங்க அவ? அடியே வள்ளியே, அடி வள்ளி, என்ன பண்ணி தொலைறா? பொழுதன்னைக்கு இப்படி தான் போனா போட்டு அவங்ககிட்ட எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஈரடி வச்சுக்கிறேன். பொழுதன்னைக்கு போன போட்டு என்னதான் பேசுவாளுகளோ இந்த பயல்களும். இவ்வளவு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறானுங்க. ஆமாம், உலகத்தில் பொண்டாட்டியை பார்த்துட்டானுங்க. லீவு விட்டா போதும், பொழுதன்னைக்கு வீடியோ கால் தான். பெத்த தாய், நான் இங்கே இருக்கேன், ஒரு போன் போட்டானா இருக்கட்டும். இந்த வாரேண்டா இங்கே போகுது எடுக்கிறானா பாரு. பொழுதன்னைக்கு அவ கூட தான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ தம்பி. அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். என்னம்மா ஒரு மாதிரி பேசுறீங்க? எங்க இருக்கீங்க? நீ எங்கே இருக்க சொல்கிற? ஏன் கிச்சனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கேன். ஏம்மா நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானம்மா, வள்ளி எல்லாம் பார்த்துக்குவோம்மா. ஆமாம், கிழிச்சா ஏண்டாடே பெத்த தாய். வெள்ளிக்கிழமை எதுமா லீவுனா எனக்கு ஃபோன் போடாமல் 24 மணி நேரமாக அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லைம்மா, தூங்கி எந்திரிச்சேன், ஃபோன் வந்துருந்துச்சு, அதுதான் கூப்பிட்டேன். எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்னு கேட்க. 10 மாதம் சுமந்து பெத்த தாயை விட்டுவிட்டு ஏண்டா நேற்று வந்தவ அவளுக்கு ஃபோன் போடுறேன். ஐயோ ஏம்மா, ஏம்மா நீ போய் உட்காந்து ரெஸ்ட் எடுமா, நான் அவட்ட சொல்லிக்கிறேன். ஆமாம், அவன் பொண்டாட்டி சமைச்சு கிழிச்சிட்டால. எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், வீட்டு வாசலை கூட்டுறேன், வீட்டை துடைக்கிறேன், பெருக்கிறேன். இவ பொழுதுனைக்கு ஃபோன் நோண்டிட்டு தான் உட்காந்துருக்கா. சரிம்மா நான் அவட்ட சொல்லி வைக்கிறேன். சரி இருக்கட்டும். எப்போ வர? இதில் மட்டும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. என்னடா? வாரேம்மா, டிக்கெட்டு கிடைக்கட்டும். ஆமாம், அமுதாமையெல்லாம் வந்துட்டியான். அவன் மட்டும் எப்படி? அவனுக்கு மட்டும் ஃப்ளைட்டு கிடைக்குது, உனக்கு கிடைக்கலையா? ஏம்மா 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க, வரட்டுமாம்மா? ஆமாம், என்ன சொல்கிற? சரி சரி, கம்மியானதும் கிளம்பி வா. வர்றப்ப உனக்கு என்னம்மா? காலுவலி தைலம், மீச்சக்கார தைலம், அப்புறம் இந்த கோடாலி தைலம் மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா, அது எப்போ வாங்குறது தானே? ஐயா வரப்ப அம்மாவுக்கு ஒரு 5 பவுனில் செயின் எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஏம்மா 5 பவுன்லையாம்மா? எப்படிம்மா ஏர்போர்ட்டில் விடுவாங்க? உன் பொண்டாட்டிக்கு நான் மட்டும் தெரியாமல் கொண்டு வந்து கழுத்தில் மாட்டி விடுவேன். பெத்த தாய்க்கு கொடுக்கறதுக்கு உங்கள் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன போகிறப்ப கொண்டா போகிறேன், உங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன். ஐயம்மா வர்றப்ப பார்க்குறீம்மா, கையில் காசு இருந்தால் உங்களுக்கு வாங்கிட்டு வராமல் வேறு யாருக்கு வாங்கிட்டு வர போகிறேன்? அப்படியா ஐயா? ஏன் ராசா? சரிம்மா, சாப்பிட்டீங்களா? என்னத்தை சாப்பிட, இனிமேல் தான் பொங்கணும். சரி நான் பள்ளிட்டு சொல்லி ஆர்டர் போட சொல்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பா கடை சாப்பாடுலாம் எனக்கு சேராதுப்பா. உன் பொண்டாட்டி சொல்லி கொஞ்சம் ஆக்கி கொடுக்க சொல்லு. சரிம்மா, நான் சொல்கிறேன். சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, மாத்திரையை போட்டு. சரியா, நீ சாப்பிட்டியா? இனிமே தான்மா டைம் ஆயிடுச்சு, பொரோட்டா இரட்டா ஏதாவது கிடைக்கும், போய் சாப்பிட வேண்டியதான். ஐயா ஏயா உடம்புக்கு எடுத்துக்கிறேன், ஏதோ சோறு கீரை திங்க வேண்டியதானே? நம்ம சோறு கீரை பொங்கு வைப்பா, அங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடணும். உடம்பு கெட்டு போயிருமே ஐயா. அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் பொழப்ப தேடி போனால் இந்த கதி தான். அப்பா என்னப்பா இப்படி சொல்லுற? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். சரி நான் வர்றப்ப உனக்கு நான் வாங்கிட்டு வர பார்க்குறேன். என்னம்மா? சரியா கிட்டா. சரிம்மா. நல்ல பொழுதன்னைக்கு போனில் போட்டு பேசி காசை கறக்குறாளுங்க. தாய்க்கு செய்கிறதுக்கே உனங்களுக்கு வலிக்குது. வலி
மழை பெய்யுதுடி இந்தாடி எவட்டு பயமில்ல காதில் ஏதாவது விழுகுதா பாரு. ஏதாவது காதை மாட்டிக்கிட்டு பார்த்தேன், காது கேட்க மாட்டேங்குது. செத்து விழுந்தா கூட இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு காது கேட்காது போல. அது என்னமோ காதை மாட்டிக்கிட்டே திருறாளுங்க. பக்கத்தில் போய் கத்துனாலும் கேட்க மாட்டேங்குது. இந்தாடி இவங்க வேணும் மெசேஜாக அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறது? அவாய்ட் பண்ணாலும் மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்களே. கால் பண்ணி இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கோமா? வேலையே ஓட மாட்டேங்குது. அம்மா சொன்ன மாதிரி யார்கிட்டையும் நான் பேசக்கூடாது. இதான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது. என் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வர விட மாட்டேன். சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்ன இவன் இப்படி உட்காந்துருக்கான் வேலையே செய்யாம? டேய் ரவி, சொல்லுடா. என்ன வேலையை பார்க்காம ஒரு டென்ஷனாக உட்காந்துருக்கியே? ஒன்றும் இல்லைடா.